உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது என்னன்னா, கிட்டக்கு போய் கேன்வஸ் வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கிட்டு அப்படி போயெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். அதெல்லாம் இல்லவே இல்லை. எனக்கு வந்து கேன்வஸ் வந்து அது ஒரு மினிமம் ஒரு 18 இன்ச்சஸ். அதுக்கு பிரச்சனை வரவே வராது. ஆமா ஆமா அது மாத்திரம் நீங்க பிரஷ் புடிக்கிறீங்கல்ல அதுலயே தெரியுது சார். அது அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஆமா ஆனா ஆக்சுவலா வந்து அது ஒரு நல்ல ஒரு ஹேபிட் ஒரு சைடுல எடுத்து பார்த்தோம்னா. நீங்க சொன்னீங்க ஒரு டிஸ்டன்ஸ்ல பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியாது. இன்னும் பெட்டரா இன்னும் பெட்டரா தெரியும் அது. ஆனா அதுக்காக இவ்வளவு பாடுபட முடியுமா? பட வேண்டியதான் இருக்கு, வேற வழி இல்லை. சரி, ஓகே, இப்ப செட் ஆயிடுச்சுமா. மீதி எல்லா ஐட்டங்களும் செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டிராயிங் போட போயிருவோமா? டிராயிங் போட போறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யறேன், பிரஷஸ் வச்சு ரெக்கார்டிங் இந்த ரெக்கார்டிங் பண்ணணுமா? ரெக்கார்டிங் ஆட்டோமேட்டிக் இல்ல? ஓ இல்லையே, வீட்டோட ரெக்கார்டிங் உங்களோட போன். ஓ, ஸ்டார்ட் ரெக்கார்டிங். ஓகே. ஓ, இப்பதான் ரெக்கார்டிங்கே ஸ்டார்ட் ஆகுது. சரியா, இப்ப ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நோட்ஸை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த நோட்ஸ் வந்து என்னென்னமோ எழுதுறது ஏஐயோடைய. எஸ்மா கிறிஸ்டினா கை தூக்கி இருக்குமா? கிறிஸ்டினா சபிதா கை தூக்கி இருக்க. ஓகே, ஆளே இல்லையா? திரும்பியும் கை தூக்கி இருக்குமா? நான் ஆஃப் பண்ணேன். இல்ல, ஆக்சிடென்ட்ல தூக்கிடுச்சோ? எப்படி இருந்தாலும் இப்ப இல்ல, ஆள் இல்ல. சரி. ஓகே, கேன்வஸ் கொஞ்சம் தான் தெரியல. ஆல்மோஸ்ட் இந்த சைட்ல எல்லாமே தெரியுது. இந்த சைட்ல வந்து கேன்வஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் இருக்கு. இந்த இடத்துக்கு மேல 1/2 இன்ச் இருக்கு. அத இப்படி லேசா நான் நகட்டி வச்சுக்கிட்டேன்னா இந்த சைடுல 1/4 இன்ச், அந்த சைடுல 1/4 இன்ச். ஓகே, இப்ப அனாலிசிஸ் பண்ணுமா? பெயிண்டிங்க்கு போயிடுவா. போட்டோ பார்த்து அனலைஸ் பண்ணுவோமா ஒரு தடவை? இல்லாட்டி போயிட வேண்டியதான் இல்லையா? போர்ட்ரேட் வந்து நம்ம செஞ்சிருக்கணும். போர்ட்ரேட்டை வந்து பேசிக்கிட்டே நான் செஞ்சுக்கிட்டே போறேன். சரியா, இப்ப என்னன்னா, அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபுல் கப்பு கொஞ்சம் சூடா குடிச்சேன். யார் உள்ள வந்தது? அட்மிட் ஒன் கெஸ்ட், அட்மிட் ஆல். ஓகே, அட்மிட் ஆல் போட்டு விட்டோம்னா அதுக்கப்புறம் வரமாட்டேன், கேட்க மாட்டாங்க. அது கேட்கறது அதை அட்மிட் பண்ணத்தான் வேண்டியிருக்கு. சரி, இப்ப என்னன்னா நம்ம யூஸ்வலா பர்ன் சியர்னா எடுப்போம் இல்லையா? பர்ன் சியர்னா எடுப்போம். பர்ன் சியர்னா எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு என்னுடைய பேலட் ஃபுல்லா தெரியுது. கிட்டத்தட்ட ஃபுல்லா தெரியுதுன்னு சொல்ல மாட்டேன், கிட்டத்தட்ட தெரியுது. இந்த சைடுல கூல் கலர்ஸ் எல்லாம் அப்படின்னு வேண்டாம், சும்மா ஓவராலா வச்சுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கணும். ஆயில் பெயிண்ட் அவ்வளவு எடுத்தான். ஒரு 20 ml டியூப்ல இருந்து நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு 2 inches ஆவது எடுத்தாகணும். 2 inchesக்கு குறைச்சலா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் இருக்காது. சரியா, இப்ப என்ன வேணும் நமக்கு? லிக்வின் வேணும். லிக்வின் இருக்கு, ஆனாலும் நமக்கு வேண்டி இருக்கும். அதே கதை தான். பூனைய கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை ஆரம்பிக்கணும். பவித்திர பாத்தியா என்னன்னு தெரியல நேற்று. அதாவது இது என்னன்னா, எனக்கு இது காலி ஆயிடுச்சு. லிக்வின் வந்து காலி ஆயிடுச்சு. அதனால வந்து இது பாத்தியா, அது ஒரு அருமையான ஒரு இது. என்னமா
நான் என்ன வீடியோ பார்க்கலைங்க சார். ஓ, இன்னும் வீடியோ நான் அப்லோடே பண்ணலாமா? நான் அப்லோட் பண்ண விட்டேன். ஆமா, அது மறந்துட்டேன், அப்லோட் பண்றதுக்கு மறந்துட்டேன். ஆக்சுவலா நேத்து கொஞ்சம் அந்த பெயிண்டிங் நல்லா வந்துருச்சு, அது சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் என்னமா பெயிண்டிங் நல்லா இருந்ததுங்க சார். ஆமா, பெயிண்டிங் நல்லா வந்துருச்சு. அது சர்ப்ரைசிங். டக்குன்னு மூணாவது சிட்டிங்கா ரெண்டாவது சிட்டிங்கா? அது ரெண்டாவது சிட்டிங் சார். ரெண்டாவது சிட்டிங் டக்குன்னு வந்துருச்சு. சரி, இப்ப என்ன செய்ய போறோம்னா அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் திரும்ப நான் போக போறேன். சரியா? இப்ப யாரு இப்ப இருக்கிறதுலயே நியூவஸ்ட் யாருங்க? இல்ல, எல்லாரும் ஒரே நேரத்துல வந்து சேர்ந்துருக்கோம் இல்லையா? போர்ட்ரேட் டிவிஷன்ஸ பத்தி செஞ்சுட்டு போவோமா, இல்லாட்டி நேரம் ஸ்ட்ரெயிட்டா ஒரு டிராயிங்க்கு நான் பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிடுவா? போர்ட்ரேட் டிவிஷன்ஸ் செய்யணுமா தனியா? என்ன கேக்குறேன்றது தெரியுதா உங்களுக்கு? செய்யணும். ஓகே ஓகே, ப்ரொபோர்ஷன்ஸ் செஞ்சிருவோம். சரி, நான் வந்து சின்ன வந்து அந்த மாடலுடைய சின்ன வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். அந்த இடத்துக்கு கொண்டு வரேன். இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன்னா எப்பயுமே எந்த பெயிண்டிங் எடுத்துட்டாலும் மெயின் ஆப்ஜெக்ட வந்து நம்ம வந்து எங்க பிளேஸ் பண்ண போறோம். இப்ப இங்க இருந்து அப்படியே ஒரு லைனை போட்டுட்டு இங்க இருந்து அப்படியே ஒரு லைன், அது இது கரெக்டா அக்ராஸ் போட்டோம்னா இந்த இடத்துல கட் ஆகுதுன்னா, இங்க இருந்து ஒரு லைன் இதுக்கு அக்ராஸ் போட்டோம்னா இந்த இடத்துல கட் ஆகுது. அப்ப இதுதான் சென்டர் வருது. அப்ப அந்த இடத்துல பிளேஸ் பண்ணாம நம்ம கொஞ்சம் லெப்ட்ல பிளேஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். முதல்ல வந்து அந்த ஆப்ஜெக்ட் மெயின் இது. இப்ப போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப ஃபேஸ் தான், ஷோல்டர் வருது, ட்ரெஸ் வருது, பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் ஐட்டம்ஸ் இருக்கலாம், டர்பன் கட்டியிருந்தாங்கன்னா டர்பன் வருது. இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமா எடுத்து ஒரு ஆப்ஜெக்டா இல்லாமல் ஃபேஸ வந்து மெயினா நம்ம எடுப்போம். சரியா? கிறிஸ்டினா, சபிதா, நீங்க வந்து கை தூக்குன மாதிரி ரொம்ப நேரம் கை தூக்குனபடி இருந்தது. இல்ல, அது இல்ல, வேற எந்த விஷயம் எதுவும் கேட்டீங்களா? இல்ல, பை ஆக்சிடென்ட் வந்துச்சு இல்லையா? பை ஆக்சிடென்ட். ஓகே, சரி. இப்ப போர்ட்ரேட் வரையும் இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போய்க்கிறேன். போர்ட்ரேட் வரையும் போது பெயிண்டிங் பண்ணும்போது சப்ஜெக்டோட கொஞ்சம் சிறுசா செய்வோம். ஆக்சுவல் ஃபேஸ் வந்து இப்படி அப்ராக்சிமேட் சைஸ் சொல்லிட்டு ஒரே சைஸ் எல்லா ஃபேஸும் இருக்கிறது கிடையாது. சில பீகார்ல இருக்கக்கூடிய சிலருடைய ஃபேஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15, 16, 17 இன்ச்சஸ் எல்லாம் பெரிய சைஸ் ஃபேஸ் பார்த்துருக்கேன் நான். 7 feet ஆல். இந்த பேர் என்ன, கலியா பேர் என்ன, ஒரு ரெஸ்லர் ஒருத்தன் இருப்பானே, காளியோடைய ஃபேஸ் எல்லாம் வந்து 1.5 அடி இருக்கும் போல இருக்கு. அப்ப ஆவரேஜ் சொல்லிட்டு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு பாம் எடுத்து அவங்க பாம் எடுத்து ஹீல் ஆஃப் த பாம்னு சொல்றோம் இல்லையா, கீழே அது சின்ன வச்சுட்டு இப்படி வச்சோம்னா கரெக்டா ஹேர் லைன் வரைக்கும் இருக்கும். சும்மா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சேக் ஒரு தடவை வச்சு பாருங்க. சின்ன வந்து ஹீல் ஆஃப் த பாம் அப்படிங்கிற வச்சுட்டு அப்படியே மேல வச்சோம்னா கரெக்டா அந்த ஹேர் ஆரம்பிக்கிற வரைக்கும் இருக்கும். சரியா? ஆக்சுவலா எல்லாத்துக்கும் இருக்கு. அட்லீஸ்ட் பவித்ரா செய்யறத பார்த்தேன். இல்ல, அது செஞ்சு பாக்குறது இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா அப்படி ஒரு தேரி ஒண்ணு இருக்குன்றப்போ ஃபைன், எஸ் இட் இஸ் ட்ரூ. ஓகே, ஏன்னா அப்ப என்ன சொல்லி பாக்குறோம், இங்க இருந்து அவ்வளவு தூரத்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஜானன் சொல்லுவோம். ஒரு சான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். 1 finger stretch. ஆக்சுவலா வெள்ளக்கணக்கு அந்த கணக்கு கிடையாது, வெஸ்டர்னுக்கு அந்த கணக்கு கிடையாது. இது ஈஸ்டர்ன் கணக்கு தான். இந்த கணக்கு நம்ம கையில மெஷர் பண்றது ஈஸ்டர்ன் கணக்கு. இது வந்து 9 inches. சரியா? அதை நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருந்து எடுத்து பார்த்தோம்னா கரெக்டா இங்க 2.5 வரும்.
இது வந்து ஒரு முழம்ன்றது வந்து ஃபுட் அண்ட் ஹாஃப்னு சொல்லுவோம். இது எனக்கு கை வந்து கொஞ்சம் ஷார்ட்டரா தெரியுச்சான், 9 inches அது வரும். எர்கோனாமிக்ஸ்ல எடுத்து பார்த்தோம்னா இந்தியன் லாங்குவேஜஸ்ல இந்த மெஷர்மெண்ட்டே பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு தான் எடுத்திருக்காங்க. எப்படின்னா காலுக்கு இங்கிலீஷ்ல வந்து நம்ம வந்து லெக்னு சொல்றோம் இல்லையா, நீல இருந்து கீழே இருக்கிறது தான் லெக் இல்லையா. நீல இருந்து கீழே இருக்கிறதுக்கு பேர் என்ன, அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம், கால்னு சொல்லுவோம் இல்லையா, கால்னு சொல்லுவோம். ஹிந்தியில வந்து பாயின்னு சொல்லுவோம். பாவுன்றது கால், வாட்டர் ஹிந்தியில பாய் பாவ். கால் வந்து லெக்கையும் குறிக்கும், குவார்டரையும் குறிக்கும். பாடியில வந்து குவார்டர் வந்து கால். சரியா? அப்புறம் இடுப்புல கட்டக்கூடிய அந்த துணிக்கு பேரு அரைக்கச்சு. கரெக்டா அந்த இடுப்பு, அந்த பெல்விக் போன் வந்து லெக் வந்து தை போன் வந்து பெல்விக் போன்ல ஜாயின் ஆகுது இல்லையா, அதான் ஹாஃப், பாடியோட ஹாஃப். அங்கதான் நம்ம வந்து இடுப்புக்கான துணியை கட்டுவோம். அந்த துணிக்கு பேரு அரைக்கச்சு. அந்த ட்ரெஸ் பைஜாமா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, பைஜாமா அப்படின்ற பாய் ஜாமா கால்ல மாட்டக்கூடிய ட்ரெஸ் அப்படின்றது வந்து அந்த லெவலுக்கு வரும், ஹாஃப். அது இப்படிதான் மெஷர்மெண்ட் வச்சிருக்காங்க. இந்த ஒரு விரலோடைய அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷனை, விரலுக்கு ஹிந்தியில என்ன சொல்லுவோம், அங்குல்னு சொல்லுவோம். விரல் வந்து அங்குல் அப்படின்னு, அங்குலம் அப்படின்னா ஒரு இன்ச். தமிழ்லயும் அங்குல் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு. சரி, அப்ப எர்கோனாமிக்ஸ் வந்து பேஸ் பண்ணதே ஹியூமன் பாடியை வச்சு, மெஷர்மெண்ட் பேஸ் பண்ணதே எர்கோனாமிக்ஸை பேஸ் பண்ணி தான். அப்ப ஹியூமன் பாடியை பேஸ் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 9 inches அப்ராக்சிமேட்லி இருக்கும். அப்ராக்சிமேட்லி 9 inches. இத 3 பிரிச்சோம்னா 3 inches வருது. ஹெட் வந்து கிட்டத்தட்ட ஃபுட் வரும், முடியோட சேர்த்து கிட்டத்தட்ட ஃபுட் வரும், ஸ்லைட்லி லெஸ் தேன் ஃபுட். சரி, இது பாம்புடைய லெங்த் 6 inches ஆயா? எனக்கு டக்குன்னு அது இது பண்ணிட்டேன். இல்ல 7 to 9 inches. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹேண்ட். அட்லீஸ்ட் 7 inches வருது. சரியா? இது ஒரு அப்ப அதோட சென்டிமீட்டர் அந்த ஸ்மால் ஸ்கேல் சைஸ்ல சார் அந்த அளவு இருக்கும்னு நினைக்கிறேன். 6 inches 6 inches ஓட கொஞ்சம் கூட இருக்குமா இது வரைக்கும்? அதான் இல்ல, நான் 15 சென்டிமீட்டர் சொன்னேன். 15 சென்டிமீட்டர் வந்து கிட்டத்தட்ட 6 inches தான். 15 சென்டிமீட்டர்ஸ் வந்து 6 inches. ஆக்சுவலா வந்து எவ்வளவு வருது அப்படின்னா ஒரு ஒருத்தர் கையும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. அதான் காளி சொன்னது. காளி, அது கிரேட் காளிக்கு அந்த ஆளுக்கு வந்து 12 inches இருக்கும் கையே. அவ்வளவு நீளம். ராமச்சந்திரன் சாருடைய கையே ஒரு 10 inch இருக்கும். அப்ப என்னன்னா ஒரு ஃபேஸோட ஆக்சுவல் லெங்த் வந்து ஒரு ஆக்சுவல் லெங்த் 9 inches இருக்கும். ஃபுல் லெங்த் 9 inches இருக்கும் ஜெனரலா. நம்ம வரையறது வந்து ஒரு 8 inches 8.5 inches மேல 9 inches ஆக்சுவலா வரைய மாட்டோம். ஆக்சுவல் சைஸோட பெருசா வரையறதுக்கு வேற ரீசன்ஸ் இருக்கணும். போஸ்டரா இருக்கணும், இல்லாட்டி ஃபேஸ மொத்தம் ஒரு இமேஜா காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கணும். மத்தபடி அதனால என்ன செய்யணும், நம்ம இப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு அவ்வளவோட நிறுத்திடணும். ஹெட்டை வந்து நிறுத்திடுவோமா, அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போனா இப்ப திரும்ப நான் மேலதான் கொண்டு வரணும். அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அப்படி நிறுத்திடுறேன். சரியா? நிறுத்திட்டு என்ன செய்வோம், நம்ம வந்து வெர்டிகலா ஒரு லைன் போடுறோம். ஆக்சுவலா வந்து இது வந்து ஃபுல்லா ஸ்ட்ரெயிட்டா அந்த ஃபேஸ் திரும்பி இல்ல, லேசா டர்ன் ஆயிருக்கு. டர்ன் ஆகிறதுல என்ன செய்வோம், ஒண்ணு வந்து ஃபுல் ஹாஃபா திரும்பி இருக்கிறது. இப்படி இந்த கேமரால பாத்தீங்கன்னா இப்படி திரும்பி இருக்கிறது, இது ப்ரொஃபைல்னு சொல்லுவோம் இல்லையா. சைடு ஃபேஸ்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு, ப்ரொஃபைல். சரியா? ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து
அப்படி திரும்புறது ஒன்று இருக்கும். அப்ப ரெண்டு கண்ணும் தெரியும், இந்த கண் ஃபுல்லா தெரியும், இந்த கண் குறைச்சலா தெரியும். சரியா? அப்ப அதை வந்து 3/4 சொல்லுவோம். இப்படி திரும்பி இருக்கிறது, இப்படி இருக்கிறது, இந்த கண் ஃபுல்லா தெரியும், இந்த கண்ணு கொஞ்சம் குறைச்சலா தெரியும். அத 3/4 சொல்லுவோம். இப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய மாடல் 3/4 கிடையாது, ஃபுல் ஃபேஸும் கிடையாது, கொஞ்சம் திரும்பி இருக்கு, கொஞ்சம் திரும்பி இருக்கு. அதனால நம்ம வந்து லேசா அப்படி போட்டுக்கிறோம், லேசா லேசா போட்டுக்கிறோம். ப்ரொஃபைல்ல இத 3/4 நம்ம அப்படி போட்டிருப்போம், அப்படி போட்டிருந்திருப்போம். இப்ப அப்ராக்சிமேட்டா இதை வந்து ஹாஃபா பிரிக்கிறேன். இது இல்ல, இந்த லைன் கிடையாது, இதை ஹாஃபா பிரிக்கிறேன். மெஷர்மெண்ட் நம்ம சரியா தான் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு லேசா ஒரு செக் பண்ணி பார்த்துக்கணும். எக்ஸாக்டா இருக்கணும்ன்றது தேவையில்லை, லேசா செக் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டா தான் இருக்கு. கொஞ்சம் அப்படி அங்க வச்சுக்கிறோமே, அங்க வச்சுக்கிறோம். ஹாஃப் ஆயிடுச்சா? இப்ப இத வந்து இன்னும் டிவைட் பண்ணுவோம். அப்படி டிவைட் பண்ணணும். குவார்டர் ஆயிடுச்சா? குவார்டர் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? சரி. இப்ப என்ன செய்யறோம்? இப்ப வந்து இத வந்து என்ன சொல்லுவோம் நம்ம? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஐ லெவல் லைன். ஐ லெவல் லைன் பெர்ஸ்பெக்டிவ்ல இது ஐ லைன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஐ லெவல் ஐ லைன் சொல்லுவோம். அப்ப இங்க ஐ லைன் வந்து அங்க வந்துருச்சு. நான் எழுதல, ஏன்னா எழுதுறதுனா டிஸ்டர்ப் ஆகும். இத வந்து ஹேர் லைன் சொல்லுவோம் இல்லையா? அதாவது இந்த இடத்துல ஃபோர்ஹெட் வரும், அந்த இடத்துல ஹேர் ஆரம்பிக்கணும். அது கொஞ்சம் மேல பண்ணாலும் போகலாம், கொஞ்சம் குறைச்சலா இருந்தாலும் இருக்கலாம். பால்ட் ஹெட்டடா இருந்தா என்ன சொல்றது? இப்படி வச்சு பார்த்தா ஹெட் எவ்வளவு தூரத்துக்கு போகுது அவ்வளவு தூரத்துக்கு கை போக முடியாது. இதை வந்து நோஸ் லைன் சொல்லுவோம் இல்லையா? இதை வந்து சின் லைன் சொல்லுவோம். சரிதானே? இப்ப என்ன செய்வோம் நம்ம? இந்த 1 2 3 இருக்கு இல்லையா, அதுல வந்து சென்டர் எடுத்துக்கிறோம். சென்டர் பாயிண்ட் வந்து ஹாஃபாவா பிரிச்சுக்கிட்டோம்னா, இதை அப்படி வச்சுக்கிட்டோம்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஒண்ணு வரையறோம். நம்ம வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல நம்ம ஃபார்ம்ஸ் வந்து பத்தி எப்படி வரைகிறது அப்படின்னு நம்ம பார்த்து பேசிக்கிட்டு இருந்தப்ப, அப்படி பேசிக்கிட்டு இருந்தப்ப நம்ம வந்து ஒரு சர்க்கிள் எப்படி வரைகிறது அப்படின்றத பத்தி பேசணும். ஞாபகம் இருக்கா? ஒரு சர்க்கிள் சிம்பிளா ஒரு சர்க்கிளா போடாம ஒரு ஸ்கொயரை போடுறது ஈஸி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சர்க்கிள் ஆக்குறோம். சரியா? அப்ப 4 ஆர்ச்சா போடுறது ஈஸி அப்படின்றோம். ஒரு ஃபுல் சர்க்கிளா போடுறதை விட்டுட்டு இந்த குவார்டரா 4 ஆர்ச்சா போடுறது ஈஸி அப்படின்னு பேசணும். ஆக்சுவலா வந்து அது வந்து ஈஸியரா தான் இருக்கும். மீனிங் இட்ஸ் a proven fact. சரியா? பெரிய பெரிய ஆர்டிஸ்டுகளே வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, டூல்ஸ் யூஸ் பண்றதுக்கான வசதி இல்லைன்னா எப்படி யூஸ் பண்ணுவாங்க? சரி, இப்போ வந்து நமக்கு ஐ லைன் இங்க வந்துருச்சு. இது சும்மா நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த 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 லைன் அது யூஸ்ஃபுல் லைன் கிடையாது. அது இப்ப இது எதுக்காக செஞ்சிருக்கோம்? ஒரு ஃபேஸோட அகலம் எவ்வளவு இருக்கும் அப்படின்றதுக்காக. சரியா? இப்ப இதே இது ப்ரொஃபைல் ஆகுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். சப்போஸ் ஃபேஸ் வந்து இப்படி டர்ன் ஆயிருக்கு அப்படின்னா இங்க இருந்து இப்படியே வந்து அங்க வந்து ஜாயின் ஆகும். சரியா? அந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகும். தலை கொஞ்சம் பின்னாடி வரும், இந்த சர்க்கிள்குள்ள இருக்காது. ஏன் கொஞ்சம் பின்னாடி வரும்? மனுஷனுக்கு பிரெயின் ஒண்ணு இருக்கு. எல்லாருக்கும் அநேகமா எல்லாருக்கும் இருக்கும், கட்டாயம் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்றதுக்கு இல்ல. இருக்கக்கூடிய ஆளு பிரெயின் இருக்கிறதுக்கான இடம் வேணும்ல. அப்போ வந்து அந்த ஸ்கால்ப் வந்து சப்போஸ் ஃபேஸ் இப்படி திரும்பி இருந்துச்சுன்னா ஸ்கால்ப் வந்து கொஞ்சம் இந்த சைடுல பின்னாடி வரும். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க நீங்க வரையற நேரத்துல. இதுக்குள்ளே வரைஞ்சீங்கன்னா ஒரு பிரெயின்லெஸ் பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு, அதாவது இம்பசில் அப்படின்னு ஒரு டிஃபார்மேஷன் இருக்கு இல்லையா? இம்பசில்ஸ் சொல்லுவாங்க.
அந்த டிஃபார்மிட்டி இருக்கக்கூடியது மாதிரி தெரியும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இப்ப என்னன்னா ஐ இந்த இடத்துல வருது அப்படின்றத வந்து நம்ம வந்து என்ன சொல்லி பிரிப்போம், நம்ம இப்ப இங்க இருந்து இதை வந்து 5 பார்ட்ஸா பிரிக்கணும். குவார்டரா பிரிக்கிறது நமக்கு ஈஸி, அவ்வளவு பிரிச்சிடலாம் இல்லையா? அப்படி பிரிச்சோம்னா குவார்டரா பிரிஞ்சிடும். அப்ப குவார்டரோட கொஞ்சம் குறைச்சலா வச்சோம்னா, அவ்வளவு வச்சோம்னா இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு வச்சோம்னா அங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு வருது. அதே டிஸ்டன்ஸ் அங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போனேன்னா அங்க வருது. இங்க இருந்து அதே டிஸ்டன்ஸ் அங்க கொண்டு போனேன்னா அவ்வளவு வருது. இது கொஞ்சம் வெளியில வந்துருது. சரியா? அப்படி 5. இது எதுக்கு 5 பிரிக்கிறோம்? ஒரு டிவிஷன் வந்து ஒரு கண்ணுடைய விட்த். 2 கண்ணுக்கு இடையில இது ஒரு கண்ணுடைய விட்த். இந்த 2 கண்ணுக்கு இடையில ஒரு கண்ணுடைய டிஸ்டன்ஸ் இருக்கும். தெரியும் இல்லையா? அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். 2 கண்ணுக்கு இடையில ஒரு கண்ணுடைய டிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம கண்ணுடைய அந்த டிவிஷனை வச்சுதான் நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் நிறைய இடங்கள்ல எடுத்துட்டு போவோம் as far as portrait is concerned. சரியா? இப்ப என்ன, இது நோஸ் லைன்ன்றது தெரியும். நோஸ் லைன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வி ஒண்ணு வரும். அந்த வி வந்து கொஞ்சம் கீழே வரும், கொஞ்சம் கீழே வந்துடும். அப்படி வச்சுக்கிறோம். இப்ப வந்து அந்த ஃபேஸ் வந்து நம்ம இங்க கொண்டாந்துருக்கோம் இல்லையா? நம்ம இவ்வளவு வராது, இவ்வளவு வரல, லேசா கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம இத அப்படியே வரைஞ்சிட்டு போகும்போதே அட்ஜஸ்ட்மெண்ட்டே போயிடுவோம். அப்படி வந்துருச்சு. இப்ப என்ன ஆகும், இங்க அந்த பிரிட்ஜுக்கு நோஸ் கீழே இறங்குறது. இந்த இடத்துல கீழே இறங்கிடும் இல்லையா நோஸ். அப்புறம் என்ன செய்யறோம், அந்த இடம் ஒரு பிளேன் இல்லையா? இந்த இடம் பிளாட்டா இருக்கு. இப்ப ஃபோர்ஹெட்ல வந்து இந்த இடம் பிளாட்டா இருக்கு, இங்க கொஞ்சம் கீழே போகும். இப்ப வந்து என்ன, ஐப்ரோ வரைஞ்சோம்னா ஐப்ரோ வந்து கிட்டத்தட்ட அதை டச் பண்ணிட்டு அங்க வரும். ஐப்ரோ வரைஞ்சோம்னா இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சாய்வா தான் இருக்கு. அப்படி இங்க லாங் ஆகும், அங்க ஷார்ட்டாகவும் இருக்கும். ஐப்ரோ வந்து கண்ணோட கொஞ்சம் ப்ராடரா இருக்கும். இங்க இன்சைடு, இது இன்சைடுன்னு சொல்லுவோம். இந்த சைடு இதுதான் சென்டர், இது இன்சைடு, இது அவுட் சைடு. இன்சைடு வந்து லாங்கராகவும் அவுட் சைடு வந்து ஷார்ட்டராகவும் இருக்கும். கண்ணோட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். சரியா? இப்ப கண்ணு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். இது கண்ணு வந்து கொஞ்சம் கீழே இறங்கிடுது, அந்த லைனை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கிடுது. இப்ப நீ அதை ஐ லைன் சொன்னோம், இது மொத்தமா சேர்த்துதான் ஐன்றோம் நம்ம. ஐப்ரோ, ஐஸ், ஐஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய லோவர் ஐலிடோடைய டெப்த், அது எல்லாமே சேர்த்துதான் ஐன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நமக்கு தேவைக்கு நம்ம மென்ஷன் பண்றது. இப்ப வந்து அங்க வந்துருச்சு. சரியா? அவ்வளவு தூரத்துக்கு அது வந்துருச்சு. இப்ப வந்து என்ன செய்ய போறோம், ஐ வந்து இந்த இடத்துல வரைய போறோம். சரியா? முதல்ல இந்த சைடு வரும் வரைகிறது. இது இன்சைடு வந்து இது லாங்கராகவும் இது ஷார்ட்டராகவும் வந்துச்சு. இது லாங்கராகவும் இது ஷார்ட்டராகவும் வந்துச்சு. இங்க வந்து இன்சைடு வந்து ஷார்ட்டராகவும் அவுட் சைடு வந்து லாங்கராகவும். கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல வரையறேன். பிளாக்கிங் ஒரு டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதனால ஸ்ட்ரெயிட் லைன்ல வரையறேன். இன்சைடு வந்து இங்க கீழே வந்து இன்சைடு வந்து லாங்கராகவும் அவுட் சைடு வந்து ஷார்ட்டராகவும் செஞ்சுட்டு நம்ம வந்து இதுக்கும் அப்படியே போயிடலாம். இந்த இடத்துல இருக்கு. அப்படின்ட்டு வளைச்சிடறோம். அப்புறம் வளைஞ்சிடும் இல்லையா? ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்காது, கர்வ் ஆயிரும். அதே மாதிரி இதுவும் கர்வ் ஆயிரும். இது வரைக்கும் ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? இல்ல, இது வரைக்கும் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது. இப்ப நம்ம வந்து ஐப்ரோ வந்து கொஞ்சம் மேல ஏறி தான் இருக்கு இந்த மாடலுக்கு. சரியா? அப்பர் ஐலிட் அப்படி வரைஞ்சிடறோம். லோவர் ஐலிட்டும்
அந்த இடத்துல அந்த அப்படி ஒரு சின்ன ஒரு டெப்த் வருது. லோயர் ஐலிட் வந்து அந்த டெப்த் கொடுக்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுக்கணும். என்னன்னா லோயர் ஐலிட் ஹெவியா கொடுத்தோம் அப்படின்னா வயசான ஆள் மாதிரி தெரியும். சரி, அதனால லோயர் ஐலிட வந்து கூடுமான வரைக்கும் இருக்கிறத காட்டலாமே தவிர ரொம்ப எம்பசைஸ் பண்ண வேண்டாம். சரி, இப்ப நோஸ்ல வந்து நாஸ்ட்ரில் வந்து லேசா, நாஸ்ட்ரில் வந்து அவ்வளவு தெரியல இந்த மாடல்ல. நாஸ்ட்ரில் அந்த இடத்துல தான் வரும். அது போக அந்த ஃபிளேர் ஆஃப் த நோஸ் வந்து அப்படி வெளியில வருது. என்னன்னா இது ஒரு பிளேன், இந்த இடம் ஒரு பிளேன். இங்க இருந்து கீழே இறங்குதுனாலும் இப்படித்தான் இருக்கு. இப்ப ஐப்ரோ ஒட்டி மேலே ஏறி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து அங்க வரைக்கும் ஹேர் இருக்கும். ஆக்சுவலா இந்த மாடலுக்கு வந்து மாடல் வந்து கொஞ்சம் லாங்கர் ஃபேஸ் தான். அது கொஞ்சம் ஏறி இருக்கு. தலை வேற லேசா தூக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு. இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் ஃபோர்ஹெட் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. சரியா, இந்த சைடு வந்து நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு, அந்த சைடுல கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. இப்ப நான் வந்து ஆக்சுவலா ஐ வுட் ப்ரிஃபர் நாட் டு கவர் த ஃபேஸ். ஆனா நமக்கு மாடல் இப்படி இருக்கிறதுனால ஃபேஸை கவர் பண்ணலான்னு நம்ம வேற எந்த டீச்சிங்கும் கரெக்டா வராது. கண்ணு கொஞ்சம் மேலதான் போயிடுச்சு. ஆக்சுவலா வந்து கண்ணு வந்து எந்த இடத்துல வந்துருக்கணும்னா கண்ணு கொஞ்சம் மேல போயிடுச்சு. ரைட், அதை நம்ம பெயிண்ட் பண்ணும்போது செட் பண்ணிக்கிறோம். இப்ப இத தேர்ட்ஸா பிரிக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து தேர்ட்ஸா பிரிக்கிறோம். தேர்ட்ஸா பிரிச்சுட்டு இந்த இடத்துல அப்பர் லிப்போடைய மார்ஜினை வரையறோம். இப்போ வந்து என்னன்னா சிரிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த ஃபில்டர்னு சொல்லுவாங்க, அந்த நடுவுல அந்த பள்ளம் இருக்கு இல்லையா, நோஸ்க்கு கீழே கரெக்டா அந்த பள்ளம் இருக்குது, ஃபில்டரம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஃபில்டரம் வந்து ஷார்ட்டரா இருக்கு, ஏன்னா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறதுனால. ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறதுனால லிப்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராடர் ஆகி சென்டர்ல இருந்து கோடு வரும். யூஸ்வலா என்ன செய்யுமோ எட்ஜ்ல இருந்து கோடு போட்டா மவுத் வரும். எட்ஜ்ல இருந்து கோடு போட்டா மவுத் வரும். இது கொஞ்சம் சென்டர் வரைக்கும் வந்துருது. என்ன செய்யணும், இது செஞ்சுட்டு அந்த லிப்புக்கு அந்த ஸ்பேஸ கொடுத்துட்டு இங்க வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா வருது. ஸ்ட்ரெயிட் லைனா கூட இல்ல, லேசா யூ மேல போகுது. அதுக்குள்ள கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல ஒரு புள்ளி, அந்த இடத்துல ஒரு புள்ளி. எண்டு வரைக்கும் லிப்ஸ் போகாது, அதோட நின்றோம் இல்லையா, அதோட நின்றோம். நின்னு லேசா ஃபிளேர் அப் ஆகுது, லேசா அப்படி ஃபிளேர் அப் ஆகுது. அதான் அந்த ஸ்மைலிங் லுக் வருது. அப்படி வந்துருது. லிப்ஸ் லேசா ஓபன் ஆயிருக்கிற மாதிரி வச்சிடறோம். நோஸோட அகலத்துக்கு கிட்டத்தட்ட அந்த இடத்துல பிளாட் ஆகும். அதுக்கப்புறம் சரிஞ்சு உள்ள போயிருது. ஃபேஸ் கொஞ்சம் தேவைக்கு அதிகமா லாங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லை நமக்கு. இப்ப காதை ரெண்டு சைட்லயும் காட்ட முடியாம போயிடுச்சு. நம்ம ஆக்சுவலா காதெல்லாம் செஞ்சிருக்கோம் நம்ம முன்னாடி.
இப்போ இதெல்லாம் வந்து நான் வந்து என்ன அங்கே மாடலில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து கலர் வச்சுட்டு வரேன். சின்ன வந்து கொஞ்சம் வெளியில் தான் இருக்கும். சீக் போனு அந்த இடத்துல வருது. சரியா? இந்த ஐயை குறைச்சி கீழே அந்த இடத்துல வருது சீக் போன். அந்த இடத்துல சீக் போன் வருது. ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறதுனால சீக் வந்து ஓப்பன் அப் ஆகுது இந்த இடத்துல. மவுத்ல இருந்து ஒரு மசில் வந்து புல்லா இருக்கு. அந்த புல்லான மசில் வந்து சின்ன வந்து எம்பசைஸ் பண்ணுது. சின்ன வந்து எம்பசைஸ் பண்ணுது. அப்படி சின்ன எம்பசைஸ் பண்ணுது. எங்கேயோ ப்ரொபோர்ஷன் இடிக்குது, எங்க இடிக்குதுன்னு எனக்கு வழங்க மாட்டேங்குது. நோஸ் ரொம்ப பெருசா போட்டேன்னா ஐயம் ஃபுல்லா தூக்கி போட்டிருக்கேன். என்னமோ பேசிட்டு ஐயம் வந்து ஃபுல்லா தூக்கி நோஸ் லாங் ஆயிடுச்சு. ஆமா, இல்ல ஐயே இந்த இடத்துல தான் வருது. ஆமா, அது நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு தெரியல. இல்ல அவ்வளவு தூரத்துக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லாம போயிடுது. என்ன பண்றது? சரி, இந்த இடத்துல தான் ஹை லெவல் லைன் வருது. நான் அங்க போட்டிருக்கேன் ஐய. அந்த இடத்துல என்ன மார்க் பண்ணேன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. எல்லாம் உன்னாலதாமா திவ்யா. யார் மேல ஸ்பீட் போட்டுருவோம். இது வந்து ஷார்ட்டாகவும் இது லாங்காகவும் இருக்கு. இல்ல டக்குன்னு அது எல்லாமே எனக்கு அந்த முடிய கொண்டு வர்றப்பதான் அது என்ன ஆகுதுன்றதே வழங்குது எனக்கு. இதோட முடிஞ்சிருச்சு முடி. கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இல்லைனாலும் என்ன பாடுபடுத்திடுது பாரு, பாத்தீங்களா? ஒரு அதாவது மிஸ்டேக்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. அந்த அளவுக்கு பரவாயில்ல. அவ்வளவு நேரத்து வரைக்கும் எனக்கு கான்சென்ட்ரேஷன் வரவே இல்லை. அந்த ஹேர் வந்து செட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து என்ன அது ஹேர் ஏன் செட் ஆகவே மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த ஐப்ரோ பக்கத்துல தான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வருது.
இந்த இடத்துல வந்து அந்த லைட் வந்துடும். இந்த இடத்துல ஜென்ரலா அந்த லைட் வந்துடும். ஐப்ரோடைய டாப்ல இருந்து ஐப்ரோடைய டாப் வரைக்கும் ஒரு பிளேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பிளேன், இங்க ஒரு பிளேன், இந்த இடம் கீழே போயிடுது. இப்ப பேசுடைய ஸ்ட்ரக்சர் சரியா வந்துருச்சு. அப்பாடி நல்ல வேலை. ரொம்ப நேரம் கழிச்சு எனக்கு இந்த சீக் போன் வரும்போது தான் ரைட்டு கம்ப்ளீட்டா என்னமும் அவுட் ஆயிடுச்சுன்றது தெரிய வருது எனக்கு. இங்க இருந்து அப்படி வந்து இதெல்லாம் சிமெட்ரிக்கலா, கிட்டத்தட்ட சிமெட்ரிக்கலா இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து அதை சிமெட்ரிக்கலா அதை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போயிட்டே வந்துட்டு இண்டிவிஜுவல் ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் இருந்துச்சுன்னா அப்புறம் இண்டிவிஜுவல் ஃபேஸ்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றாங்க, அதாவது இது இப்படித்தான் இருக்கும், ஆனால் இண்டிவிஜுவல்ஸ்க்கு மாறும். இந்த சைடுல நோஸ் கொஞ்சம் சிறுசா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாடலுக்கு லெப் இன்னும் கூட கொஞ்சம் மேல ஏறி இருக்க மாதிரி இருக்கு. அப்ப டிராயிங்ன்றது வந்து ஒரு ஃபார்முலா நம்ம வச்சுக்கிட்டு இருந்தாலுமே கூட ஒரு ஃபேஸுக்கும் ஒரு மாதிரி செட் ஆகுது. அப்ப அந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு செஞ்சுட்டு போனாதான் உங்களுக்கு வந்து ஓ இப்படிதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது கரெக்டா இருக்கு, இல்ல நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது கரெக்டா இல்ல. இப்ப நான் கரெக்டா இல்லன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமே ஓவரால் அந்த இந்த ஃபேஸுக்கு எப்படி இருக்குன்றத வந்து நான் பார்க்க ஆரம்பிக்கப்பதான் வந்து ஓஹோ தப்பின விட்டுட்டோம் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஹேரை வந்து அதையும் ஒரு ஸ்ட்ரக்சராகவே எடுத்துட்டு போறேன். ஆக்சுவலா ஹேர் ஸ்ட்ரக்சர் கிடையாதுல்ல, லேசா தலை திரும்பினாலும் ஹேர் மாறிடும். ஆனாலும் அதையும் இப்போதைக்கு நான் ஸ்ட்ரக்சராகவே எடுத்துட்டு போறேன். வாய்க்கு கொஞ்சம் கீழே ஜாப் பண்ண முடியும். எப்படின்றத நான் சொல்றேன் பாருங்க. ஹெட் ஃபுல்லா வந்துருது. இது வந்து இந்த பிரெயின் இருக்கக்கூடிய இது பேட்டுன்றோம், இந்த ஃபோர் ஹெட்னு சொல்லிட்டோம். நோஸ் சீக் போன் வந்துருச்சு. அதுக்கு கீழே வந்து அப்பர் செட் ஆஃப் டீத் வந்துருச்சு. ஸ்கல்லுக்கு போயிட்டோம். இப்போ லோவர் செட் ஆஃப் டீத் வந்து கீழே வந்து ஒரு போன் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு. இப்படி பார்த்தோம்னா வியா தெரியும். அந்த போன் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு. இங்க முன்னாடி ஷார்ப்பா உள்ள வந்தாலும் இங்க பின்னாடி அப்படியே போய் இந்த இடத்துல தான் வைடஸ்டா இருக்கு. அப்ப எங்க பல்லுக்கு லோவர் டீத்துக்கு கொஞ்சம் கீழே, லோயர் டீத் இங்க இருக்கு, லோயர் டீத்துக்கு கொஞ்சம் கீழே அது வந்து வைடர் ஆகுது. அந்த இடத்துல வைடர் ஆகுது. அப்படி அதைத்தான் நம்ம கரெக்டா செட் பண்றோம். ஒரு ஃபேஸுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதே கதை தான் திரும்பியும் ஒரு ஃபேஸுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சரியா? இப்போதைக்கு அது செட் ஆயிடுச்சா?
சின்ன சின்ன சிம்பிள்ஸ் வந்து அதை சிரிக்க வைத்தா அந்த இடத்துல அப்படி ஒரு கோடு போட்டது, அந்த இடத்துல அப்படி கோடு போட்டது. இனி கண்ணுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும். இதெல்லாம் வந்து இட் மேக்ஸ் த ஃபேஸ் லாஃப். நெக் வந்து எந்த இடத்துல இருக்கு, எப்படி கனெக்ட் பண்றோம்னா இப்ப வந்து கண்ணுடைய சென்டர்ல இருந்து அது வரைக்கும் அந்த மவுத் ஆல்மோஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னோம். ஆக்சுவலா இந்த எட்ஜ் கண்ணுடைய இன்னர் ஐ பாலோடைய இன்னர் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு கோடு போட்டோம்னா அதுலதான் மவுத் இருக்கும். ஆனா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஓபன் அப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. சின்னுக்கு கீழே லிப்ஸுக்கு கீழே சின்னுக்கு மேல ஒரு டெப்த் ஒன்று இருக்கும் இல்லையா, அப்படி ஒண்ணு வந்துருது. அப்புறம் சின்ன வந்து ப்ரொட்ரூட் ஆயிட்டு இருக்கு லேசா. அங்க இருந்து ஒரு லைட் போகுது. இப்ப நெக் வந்து எந்த இடத்துக்கு வருது அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்றதா இருந்தால் ஹரிசாண்டல் லைன் அப்புறம் பார்ப்போம். வெர்டிகல் லைன் எடுத்து பார்த்தோம்னா கண்ணுல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சோம்னா கிட்டத்தட்ட அந்த மவுத்துக்கு கொஞ்சம் வெளியில இருந்து ஆரம்பிக்குதா, நெக்கு ஆரம்பிக்குதா, அதுவும் 100% வெர்டிகலா லேசா சாஞ்சிருக்கு இல்லையா, லேசா சாஞ்சிருக்கு. அப்படி திரும்புது அந்த இடத்துல லேசா அது ஓப்பன் அப் ஆகுது. அதெல்லாம் வந்து இண்டிகேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பின்னாடி செஞ்சுட்டு போறப்ப ஈஸியரா இருக்கும். சரியா, இந்த இடத்துல ஜாப் ஓனரோட கொஞ்சம் உள்ள இருக்கு. கொஞ்சம் மேல இந்த வளைவுக்கு கொஞ்சம் மேல ஷோல்டருடைய வளைவு வருது. அங்க இருந்து அது ஓபன் அப் ஆகுது. அந்த இடத்துல லேசா ஷோல்டர் தெரியுது, இதுக்கு மேல வருது. அங்க இருந்து அப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோம். அந்த முடி வந்துருது. அதை நம்ம பேக்ரவுண்ட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த முடியை வந்து செட் பண்ணிக்கிறோம். அந்த இடத்துல லேசா தெரியுது. ஆக்சுவலா ஷோல்டர் வந்து எங்க தெரியுமா வருது, இந்த இடத்துல அந்த ட்ரெஸ் தெரியுது. அந்த துப்பட்டா மாதிரி ஒண்ணு வந்து அந்த இடத்துல தெரியுது. சரி, அது அப்படின்னு போட்டு வச்சுக்கிறோம் நம்ம இப்போதைக்கு. இங்க நமக்கு கிளியரா இருக்கு. ஓரளவுக்கு கீழே வந்து சின்னுக்கு கீழே கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ஷோல்டர் வந்து ப்ராடன் அப் ஆகுது. நெக் வந்து அங்க வந்து ஜாயின் ஆகுது, ப்ராடன் அப் ஆகுது. வந்து ரவுண்ட் ஆஃப் ஆயிடுது. யாரோ ஒரு குட்டி பையன் வீட்டுல இருந்து கிளம்பி அவன் பாட்டு ஜாலியா வந்து என் வீட்டு பக்கத்துல நின்றுட்டு இருக்கான். வந்து கூட்டிட்டு போறாரு. அங்க இருந்து முடி ஒரு பெரிய லாக் ஒண்ணு வந்து அப்படியே வருது. அப்படியே வந்து அங்க வந்து ஜாயின் ஆகுது. இது வந்து இந்த ஐப்ரோவை வந்து லேசா மறைக்குது. மறைக்கிற விடுறதா இல்லையா தெரியலையே. அப்படி கொண்டு போவோம். அப்படி போகுது அது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு செட் ஆஃப் ஒரு பஞ்ச் வந்து அங்க வருது. அந்த இடத்துல அப்படி வருது. அது நல்லாவே வருது, வெளியில வருது, அவ்வளவு தூரத்துக்கு வருது. இது ரிசம்பிளன்ஸ் அப்படின்லாம் ஒண்ணு நம்ம பாக்குறோம் இல்லையா. ரிசம்பிளன்ஸ் இருக்கா இதுல? இதுல வந்து ஃபீலிங் கரெக்டா இருக்கா, அந்த அந்த மாடலுடைய ஃபீலிங் கரெக்டா இருக்கா, இதெல்லாம் பாக்குறோம் நம்ம. ரிசம்பிளன்ஸ் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம், கண்ணு மூக்கு வாய் தான் ரிசம்பிளன்ஸ் யோசிக்கிறோம். ஆக்சுவலா வந்து
காது காது சின்ன பின்னாடி இருந்து பார்த்தால ஆள ரிசம்பிளன்ஸ் நம்ம பாத்துறோம். அப்போ ஓவரால் ஸ்கல் ஷேப்பே ரிசம்பிளன்ஸுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது. எவ்வளவு பெரிய மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை செஞ்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது. அப்ப எந்த ஒரு ஸ்டேஜ்லயும் மிஸ்டேக்ன்றத கண்டுபிடிச்சிட்டா நம்ம வந்து அதை கரெக்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தாகணும். சரியா? போர்ட்ரேட்ன்றது மாத்திரம் இல்ல, லேண்ட்ஸ்கேப்பா இருக்கட்டும், ஸ்டில் லைஃபா இருக்கட்டும், எதா இருந்தாலும் கரெக்ட் பண்றதுக்கு எப்பயுமே ரெடியா இருந்தாகணும் நம்ம. நிறைய பெயிண்ட் எடுத்து வைக்கிறேன் தெரியுதா? வாட்டர் கலர் மாதிரி நான் வந்து ஆயில மிக்ஸ் பண்ணி ஏரியா கலரா என்னோட இந்த பிரஷ் கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்தது பெரிய விஷயம் இல்ல, நிறைய இடங்கள்ல பெயிண்ட வந்து தெளிச்சு விட்டுருச்சு. அது என்னன்னா செருப்புல மாட்டுச்சுன்னா, செருப்புல ஒட்டுச்சுன்னா எல்லா இடத்துக்கும் அது பரவிட்டே இருக்கும். சரி, நான் என்னமோ பேசிக்கிட்டே என்னமோ செஞ்சுட்டு இருக்கேன். என்ன செஞ்சுட்டு இருக்கேன்றது உங்களுக்கு கிளியரா வரங்களா? எங்க மிஸ்டேக் விட்டேன், ஏன் மிஸ்டேக் விட்டேன், ஃபாலோ பண்ணி நல்லதா தான் போச்சு. நான் வேணும்னே மிஸ்டேக் விடல, மிஸ்டேக் ஆகி போச்சு. மிஸ்டேக் நடந்துருச்சு. ஆனால் அது நடந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் போச்சு. அது கரெக்ஷன் எப்படி பண்றதுன்றது வந்து ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டு ஒர்க். நான் என்ன செய்ய போறேன் இப்ப, தேவையில்லை இருந்தாலும் என்ன செய்ய போறேன்னா, இந்த போல் ஒயிட் எடுத்து இந்த இடத்த அந்த சிலுவை வந்து கட் ஆஃப் பண்ண போறேன். அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன், ஆக்சுவலா வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி மாத்திரம் நான் செய்யல. கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு அதை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன். எல்லாம் சரிதான். ஆனா அதை விட இம்பார்ட்டண்டா, ஓ 6:45 ஆயிடுச்சா? 6:45 ஆயிடுச்சுமா? அதுக்குள்ள பறக்குது டைம். இருந்தாலும் நான் எப்படி பர்சனலா எப்படி பெயிண்ட் பண்ணுவேன்னா அதை வந்து உங்களுக்கு நான் நிறைய நேரங்கள்ல செஞ்சு காட்டிட்டு இருக்கேன். அதாவது அந்த இடம் வந்து எனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. இந்த இடம் இதுலயும் நான் வந்து லிக்விட் மிக்ஸ் பண்ணி தான் செய்வேன். நீங்க வந்து லின்சிட் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஆகணுன்ற தேவையில்லை. அது இருந்ததுனால இந்த 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 கர்வ் வந்து எனக்கு கிடைக்கல. அந்த இடத்துல மேல தூக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த தூக்கிட்டு இருந்ததுனால எனக்கு இந்த இடத்துல ஒரு கர்வ் வர வேண்டியது வந்து போட முடியல. இப்பதான் வருது அந்த கர்வ்.
அதுக்கப்புறம் லூஸா ஹேர் வந்துட்டு இருக்கு, அது வேற. லூஸா வர்ற ஹேர் வேற, சாலிடா வரக்கூடிய அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கரெக்டா நம்ம செட் பண்ணிடுறது பெட்டர். கரெக்டா கண்ணுக்கு பக்கத்துல வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே அது ஃபிளேர் அவுட் ஆகுது அந்த இடத்துல. ஆகி திரும்பி இன்னும் ஒரு ஃபிளேர் அவுட் ஆகுது. நேச்சுரல் கர்லி ஹேரா இல்லாட்டி கேர்ள்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியல. இது இன்னும் கீழே இருக்குது. ஹேரை வந்து ஒரு டைமென்ஷனுக்கு லைட் அண்ட் ஷேடை பேஸ் பண்ணி ஒரு லைட் அண்ட் ஷேடு தான் நமக்கு எல்லாமே பேஸ். லைட் அண்ட் ஷேடை பேஸ் பண்ணி ஒரு டைமென்ஷன் அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். இந்த இடத்துல இந்த முடி அந்த கண்ணத்துல ஒரு லேஸ் ஷேடோ கொடுக்குது அந்த இடத்துல. அது ஷேடோ வர்றப்ப நம்ம அந்த இதை யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த இடத்துல இந்த இடத்துல ஃப்ளஃபியா இருக்கு ஹேர். அந்த இடத்துல ஆக்சுவலா அந்த ஃபேஸோடைய ஷேடோ அந்த இடத்துல வருது.
இந்த இடத்துல ஃபேஸோட ஷேடோ வருது, அப்புறம் அது எக்ஸ்டெண்ட் ஆகுது, இது கொஞ்சம் லைட்டர் ஆயிடுது. இந்த கழுத்தோட இந்த இடத்துல ஒரு டெண்டான் இருக்கு பாத்தீங்களா, அந்த அந்த டெண்டானும் இந்த இடத்துல அந்த அந்த சைட்ல டெண்டான் இருக்கும் இல்லையா, அந்த ஷேடோவையும் கரெக்டா போட்டுருணும். சரியா? அவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. நம்ம இந்த இடத்துல லேசா ஒரு ப்ளூவை வச்சு அவ்வளவு தூரத்துக்கு அது வந்துருச்சு. அங்கிருந்து வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கு. ஸ்ட்ரே தான், ஆக்சுவலா பப்பீஸா இருக்கும் போதும் அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் அது. அதுகளை வந்து பேர் சொல்லி கூப்பிட்டு சாப்பாடு போட்டாதான் சாப்பிட வருங்க. ஏ ப்ரௌனி, ஏ பிளாக்கின்னு சொல்லிட்டு கூப்பிடணும் நம்ம, இல்லாட்டி வராது. அப்படியே பார்த்துட்டு நிற்கும். சாப்பாடு கீழே வச்சிருப்போம், அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஏ வந்து சாப்பிடு அப்படின்னா மெதுவா வந்து சாப்பிடும். இதுல அப்படியெல்லாம் அப்படி சுருண்டெல்லாம் முடி வருது, அதெல்லாம் அப்புறம் நம்ம போட்டுக்கிடலாம். சரியா? ஏன்னா இப்ப வந்து நம்ம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா, ஆனா அது இல்லாம அந்த ரிசம்லன்ஸ் வர மாட்டேங்குது. அந்த ரிசம்லன்ஸ் ஃபீலிங் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ரிசம்லன்ஸ் ஃபீலிங்கும், ரிசம்லன்ஸ்ன்றது ஒண்ணு, ஃபீலிங்ன்றது ஒண்ணு இல்லையா. அந்த 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 மாடலுடைய மூடு, அந்த பாடி ஜெஸ்டரே அந்த மூடை வந்து கிரியேட் பண்ணுது. இன்னும் இந்த முடி வந்து கொஞ்சம் வேற தான் அடிச்சிட்டு இருக்கு. அந்த தெரிஞ்சது அப்பா, நான் அந்த இடத்துக்கு ஒயிட் வச்சிருவா. இப்ப ஃபேஸுக்கெல்லாம் கலர் வைக்கவே ஆரம்பிச்சிடலாம்னு தோணுது எனக்கு. ஓரளவுக்கு கலர் வச்சிருவோமா நம்ம? ஆக்சுவல் கலர் சாப்பிட வச்சுக்கணும். முதல்ல வந்து அந்த தப்பிதங்கள் விட்டோம் இல்லையா, அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் போல எப்படி நம்ம இந்த லிக்விட் மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடிய ஆட்கள், லிக்விட் மிக்ஸ் பண்ணாம கலரை வந்து கேன்வஸ் கொண்டு போயிடாதீங்க. கலரை கொண்டு போனீங்கன்னா ப்ராப்ளம் தான் செய்யும். கரெக்டா நோஸுக்கு வெளியில இங்க வந்துருது. அது அங்க இருந்து ஆரம்பிச்சு அங்க போய் இது இங்க வருது. அதை செய்வோம்.
என்னம்மா திவ்யா வாத்தியார் இன்னைக்கு கோட்டை விட்டு மாட்டிக்கிட்டாருன்னு சந்தோஷமா இருக்கேம்மா. கரெக்ட் சார் பண்ணிடுறேன் எப்படி இருந்தாலும். அப்படிலாம் எதுவுமே சொல்லல சார். நீங்க என் பேர் உங்களுக்கு வாயில ரொம்ப ஈஸியா வந்துருது. ஆமா, என் பேரு பங்குற பேர்லாம் ஈஸியா வருது சார் உங்களுக்கு வாயில. ஆமா ஈஸியா வந்துருது, உண்மையாதான். அதனால மாட்டிக்கிறீங்க நீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், மாட்டிக்கிற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. கான்வர்சேஷன் ஒண்ணு போகுது இல்ல. ஆமா ஆமா, அது இல்ல இல்லாட்டி போர் அடிக்கும். சரி, இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இப்படி ஒண்ணு வருது. அந்த லாக் வந்து அப்படி வருது. அது சரியா அப்படியே வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல கீழே இருக்கக்கூடிய முடி கொஞ்சம் இருக்கு. சரியா, அந்த முடி அவ்வளவு தூரத்துக்கு அங்க அவ்வளவு தூரத்துக்கு வந்துருது. சரியா, அப்படி வச்சுக்கிறோம் இப்போதைக்கு நம்ம. வச்சிட்டா தான் அந்த இடத்துல அந்த கலர் தூக்கி வைக்க முடியும். இது இல்ல கலர் ஆக்சுவலா. நான் ஒரு பேஸ் கலர் ஒண்ணு வச்சுட்டே வந்துடுறேன். அந்த முதல்ல அந்த ஒரு மிஸ்டேக் விட்டோம்ல, அந்த மிஸ்டேக் கண்ணுக்கு படாத லெவலுக்கு அழிச்சிருவோம். ஏன்னா அது அது தெரிஞ்சு அது இல்ல லைன் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். சரியா, இப்ப நான் அந்த பிரின்சிபிள் ஆஃப் போர்ட்ரேட்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஆக்சுவலா இருக்கிறத விட கொஞ்சம் சிறுசா வரையணும் அப்படின்னு. அது கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிடுச்சு. அதை விட கொஞ்சம் பெருசா தான் வரைஞ்சிட்டு இருக்கேன். ஏன் எனக்கு இப்ப அந்த பெர்ஸ்பெக்டிவ செஞ்சு முடிச்சிருக்கிறது நல்லதா, இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு எனக்கு உள்ள. பெர்ஸ்பெக்டிவ் செஞ்சு முடிச்சிருக்கணும், அதை எப்ப செய்யறது அப்படின்னு யோசனை ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. இன்னும் அந்த முடியோடைய ஷேப்பை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பர் ஐலிட க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, இந்த அப்பர் ஐலிட க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணிக்கிறோம். திரும்ப இன்னொரு தடவை டிராயிங் போட்டு அந்த இடத்த ஓபன் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஃபோர்ஹெட்ல ஒரு லைட் ஒன்று விடுது. அந்த லைட்டை லேசா எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, அடுத்து நம்ம ஆக்சுவல் கலர்ஸ் வச்சுக்கிட்டு வர்றப்ப அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு ஷிஃப்ட் ஆகாம இருக்கும். பார்க்கறதுக்கு இப்ப ரெட் இண்டியன் மாடல் மாதிரி இருக்குது இந்த மாடல் பார்க்கறதுக்கு. இப்பதான் இந்த நேபிள்ஸ் எல்லோ இருக்கு இல்லையா, அந்த எல்லோ எடுத்து வச்சோம்னா பிரமாதமா இருக்கும். ஆனா நேபிள்ஸ் எல்லோ நான் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறேன். அது அப்புறம் அப்புறம் ஒரு இடத்துல நம்ம நேபிள்ஸ் எல்லோ வச்சுக்கிறோம்.
இந்த இடத்துல நல்ல லைட் இருக்கு. இப்பதான் இந்த ரெண்டு கண்ணையும் கரெக்ட் பண்ணி ஒரே லைனுக்கு கொண்டாந்துடணும். இங்க இருந்து கொஞ்சம் போல கலர் உள்ள வந்துருச்சு. இங்க வந்து ஷேடோ கொஞ்சம் போல இருக்கு. அந்த ஷேடோ வந்து லேசா நம்ம கொஞ்சம் போல டார்க் ஆக்கி, ரொம்ப டார்க் ஆக்க வேண்டாம், கொஞ்சம் போல டார்க் ஆக்கிக்கிறோம். கண்ணு வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள வரணும். கொஞ்சம் உள்ள கொண்டாந்துருவோம். அந்த கண்ணை எடுத்துட்டு உள்ள கொண்டு வர்றது இன்னைக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப இந்த கண்ணு கரெக்டா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த கண்ணை கொஞ்சம் லேசா உள்ள கொண்டாந்துருவோம். அப்ப வந்து என்ன வந்து முக்கியமான பாயிண்டா வருது, கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா பயப்படாம கரெக்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இன்னும் ஒரு ½ இருக்குல்லம்மா. இல்ல அது யூஸ்வலா வந்து அந்த ஒரு பயம் வர்றது ஒரு நேச்சுரல் தான். அதாவது ஆஹா இன்னைக்கு இழுத்துருவாரோ இந்த வாத்தியாரு, இல்ல அது ஒண்ணு வரத்தான் செய்யும். அதுவும் அவங்க பேர பிள்ளைங்க வேற வந்திருக்குதா, ஆஹா இன்னைக்கு வந்து பேர பிள்ளைகளுடைய டைமுக்கு வேற கெடுத்துடுவாரோ அப்படின்னு. இல்ல அதுக்கு 7 ஒரு 10 மினிட்ஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆகுமே தவிர ரொம்ப ஜாஸ்தி எடுக்கல. அந்த இடத்துல ஒரு லைட் ஒண்ணு இருக்கு. அந்த லைட் லேசா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறோம். சரியா? லேசா எஸ்டாப்ளிஷ் பண்ண. அந்த இடத்துல டார்க் இருக்கு. அந்த டார்க்கை நான் ரொம்ப பெருசா எஸ்டாப்ளிஷ் பண்ணல. பண்ணிடுவோமா? லேசா பண்ணிட்டா நல்லதுதான் இல்ல? அது என்னன்னா எங்க இருந்து வருதுன்னா இந்த இடத்துல இருந்து வருது. அது அங்க நோஸ் பக்கத்துல இருந்து வந்து லேசா அப்படி ஸ்லாண்டிங்கா தான் போகுது. அப்படிதான் போகுது. போய் அங்க அங்க ஓபன் அப் ஆகுது. அந்த இடத்துல ஓபன் அப் ஆகுது. இந்த இடத்துல லைட் வச்சிருவோமா? இங்க லைட் இருக்கு. என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்களா? இல்லாட்டி டிஃபிகல்ட்டா இருக்கா? யாருமே ஒண்ணுமே பதிலே சொல்லலையா? என்ன செஞ்சுட்டு ஃபாலோ பண்ண வரேன்னு முடியுது சார். முடியுது இல்லையா?
இப்ப அவ்வளவு டார்க்கா நான் உள்ள கொண்டு வர முடியாது. அதனால ஆனா இந்த ப்ரஷ் எனக்கு டார்க் கொண்டு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த ப்ரஷ்ஷை வந்து அதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு கஞ்சாமட்டித்தனத்தை மைசர்லினஸ் அந்த பெயிண்ட்டை வந்து வீணாக்காம இல்ல அதுல தப்பிதான் ஒண்ணும் கிடையாது. பெயிண்ட் வீணாக்காம இருக்கிறது நல்லதானே. அப்படி எல்லாம் போகுது. நம்ம பின் பேக்ரவுண்டை வச்சுட்டு வர்றப்ப அது சரியா. நான் வந்து ஆக்சுவலா இப்படி 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 ப்ரொசீஜர் செய்ய மாட்டேன்னா இந்த தடவை ப்ரொசீஜர் வந்து இப்படி தான் வருது. யூஸ்வலாக பேக்ரவுண்டை கொடுத்துருவேன். பேக்ரவுண்டை கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து கலர்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஆனால் இங்கே வந்து நான் பேக்ரவுண்டு கொடுக்கல. இப்போ எதுக்காக ஒரு டார்க் கலர் ஒன்று எடுத்திருக்கேன். எதுக்காக டார்க் கலர் எடுக்கிறேன்னா இங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கரெக்டாக நான் போட்டாகணும். இப்போ நோஸ் வந்து கொஞ்சம் கீழே வரணும். அந்த இடத்துல நோஸ் வந்து கீழே வரணும் அப்படின்றது வந்து நான் டிராயிங் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த இடத்துல நோஸ் வந்து கொஞ்சம் நேரோவாக போகுது. அந்த இடத்துல நேரோவாகுது. அங்கிருந்து ஒரு கர்வ் ஒன்று வந்து அங்கிருந்து ஒரு கர்வ் ஒன்று வந்து அப்படி வந்து அப்படி கீழே இறங்கி இந்த இடத்துல அப்படி பிரேக் ஆகுது. இந்த இடத்துல அப்படி பிரேக் ஆகுது. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு எட்ஜ் ஒன்று கிடைக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா வந்து கீழே இறக்கணும். ராமச்சந்திரன் கரை போயிட்டாரா தெரியலையே. இருக்கியா இது இல்ல போல இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் போல லைட் வருது. ராமச்சந்திரன் பல்லக்கடுப்பா போயிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னையா இந்த ஆள் குழப்பி தள்ளிட்டு இருக்காரு, என்னையா பண்றாரு இந்த ஆளு அப்படின்னு. இல்ல சார், லைன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இல்ல வச்சுட்டு ஆமா அங்க அவருடைய பேரனுக்கு ஒரு பேரன் ஒரு பேத்தி இல்லையா அவருக்கு. அவருடைய பேரனுக்கு பிரம்மோபதேசம், அதாவது அந்த பூணூல் போடுவாங்க இல்லையா, அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஆளுங்க வந்து போயிட்டு இருக்காங்க. அது திடீர்னு அவர் கிளம்பி அப்படி போய் அங்க போய் பார்க்க வேண்டி வரும். ஆனா இது அதாவது என்ன எதுக்கு அவரை தேடிட்டு இருந்தேன்னா, யூஸ்வல்லா ப்ரொசீஜரே இல்ல, கம்ப்ளீட்டா வேற ப்ரொசீஜர் ஆயிடுச்சு இது இன்னைக்கு. ஆனா
ஸ்டோரி கரெக்டா போயிட்டு இருக்கு. 20 நிமிஷம் இருக்கு இன்னும். நான் வந்து ஒரு 10 நிமிஷமாவது பேக்ரவுண்ட வேகமா வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். தெரியல, டைம் இருக்குமா என்னன்னு தெரியல. அந்த அந்த லைட் பிளேன்ஸ் சொல்லுவோம். பிளேன்ன்ற வார்த்தை வந்து உங்களுக்கு வழங்குதா? ஒரு பிளாட் ஏரியா. லைட் பிளேன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். லைட் பிளேன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுல என்ன அட்வான்டேஜ்னா, டைமென்ஷன் கரெக்டா உட்காந்துரும், லைட் அண்ட் ஷேடு கரெக்டா உட்காந்துரும். உட்கார்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டு போறதுதான். அது இதை தூக்கி அந்த இடத்துல வைப்போமா, அது தூக்கி இந்த இடத்துல வைப்போமா அப்படின்றது தான் இருக்கும். டிராயிங்க கரெக்ட் பண்ணிட்டோம் இப்போதைக்கு நம்ம, இல்லையா? டிராயிங்க வந்து கரெக்ட் பண்ணிட்டோம். கரெக்ட் பண்ணிட்டதுனால நமக்கு வந்து மேஜர் இஷ்யூ கிடையாது, டிராயிங்ல இஷ்யூ கிடையாது நமக்கு. இப்ப லைட் அண்ட் ஷேடையும் கரெக்டா வச்சுட்டு வந்துட்டோம்னா இப்ப இந்த இடத்துல வந்து லைட் இன்னும் பிரைட்டா வருது. வர்றப்ப இந்த இடம் கீழே போயிடும், சரியா? அதனால இப்ப அந்த இடத்த டச் பண்ண வேண்டாம். நம்ம லேசா நான் என்ன செய்யறேன், அந்த இடத்துல கொஞ்சம் அந்த இதை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு மாதிரி லைட் அண்ட் ஷேட் மூவ்மெண்ட் இருக்கும். அந்த லைட் அண்ட் ஷேட் மூவ்மெண்ட்டை கரெக்டா கேப்சர் பண்ணிட்டே வந்துடுறது பெட்டர். டீத் வரையும் போது நம்ம ஆக்சுவலா டீத் வரையறப்ப நான் அது சொல்லிக்கலான்னு விட்டேன்னா, டீத் வரையறப்ப இண்டிவிஜுவல் டீத்தை வரையறதே கிடையாது. டீத் வரையறப்ப அது வந்து ஒரு டோட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தான் அதை எடுத்துட்டு போவோம். இண்டிவிஜுவல் டீத் வரைஞ்சிங்கன்னா ஒரு ஹிந்தியில ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஏன் இப்படி ஒரே ஈனு ஈச்சிக்கிட்டு இருக்க அப்படின்றது தமிழ்ல சொல்றதுக்கு ஹிந்தியில வந்து ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க. தாந்த் கியூ பாடுற அப்படின்வாங்க. தாந்த் கியூ பாடுறன்னா ஏன் பல்ல கிழிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்றத வார்த்தை, இழிச்சுக்கிட்டு இருக்கன்றத அப்படி சொல்லுவாங்க. அது இது பாக்குறதுக்கு அப்படியே ஆயிரும். அதனால பல்ல வந்து லேசா சஜஸ்ட் பண்ணிட்டு விட்டுருவோம் நம்ம. இன்னொரு பிரஷ் எடுத்து வேற வழி இல்லை. ஒரு பிரஷ் எடுக்கும்போது ஏன் அவ்வளவு தூரத்துக்கு வருத்தப்படுறேன் அப்படின்னா, கழுவணும் பிரஷ. சந்தோஷமா இருக்கமா பவித்ரா? கழுவுங்க சார், கழுவுங்க.
கொஞ்சம் சந்தோஷமா இருக்குங்க சார். கொஞ்சம் ஆமா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா. ஆனா ஆக்சுவலா பிரஷ் கழுவாம வந்து என்னால வந்து கட்டாயம் தூங்க போறதுக்கு முன்னாடி, அது கரெக்டா தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தேன்னா பிரஷ கழுவிட்டு தான் தூங்க முடியும் என்னால. சாப்பிட்றதா இருந்தாலும் கூட வீட்டுல இவ்வளவுதான் திட்டிக்கிட்டு இருந்தாலும் அந்த பிரஷ கழுவாம சாப்பிட முடியாது. சரி, இத அந்த அந்த என்ன மீன் பண்றேன்னு தெரியுதா? அந்த பல்லு வந்து ஒரு ஒரு யூனிட் சின்ன சின்ன பீசஸா இருக்கக்கூடியது இல்ல. அப்படி கொண்டு போயிட்டு ஒரு செவத்துல வந்து நம்ம ஒரு செவத்துல வந்து நம்ம செங்கல் வரைகிறதா இருந்தால் மொத்தத்துக்கு ஒரு ஏரியாவை அப்படி பிடிச்சிட்டு ஒரு செங்கலா வரைஞ்சிக்கிட்டு இருப்போமா? இல்ல இல்லையா? கொஞ்சம் செங்கலை வந்து காட்டிட்டு கொஞ்சம் தான் செங்கல் காட்டுவோம் இல்லையா? கொஞ்சம் செங்கல் காட்டிட்டு அந்த இடத்த சரியா வைக்கலன்னா ரொம்ப சிக்கலாயிடும். லிப்ஸுக்கு மேல நான் வந்து அதை சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு முன்னாடி. லிப்ஸுக்கு மேல வந்து லிப்போசிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஃபேட் ஏரியா இருக்கும். அந்த ஃபேட் ஏரியா வந்து யங்கா இருக்கும் போது தான் இருக்கும். அப்ப அதை காட்டினாதான் யூத்ஃபுல்னஸ் வந்து தெரியும். அப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதுக்குத்தான் வந்து நமக்கு வந்து சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற. மத்த நான் அடிக்கடி சொல்றது ஒரு ஷாவனிசம் மாதிரி கிடையாது. அதாவது ஆர்டிஸ்ட்க்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், மத்த இதுல வந்து அந்தந்த அவங்க லைன் மாத்திரம் தெரிஞ்சா போதும் அப்படின்லாம் சொல்றதுலாம் ஆக்சுவலா வந்து ஃபேக்ட். ஆக்சுவல் ஃபேக்ட் அது. அவங்களுக்கு அந்த அவங்களுடைய லைன் மாத்திரம் தெரிஞ்சா போதும். நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு. அந்த யூத்ஃபுல்லா இருக்கும்போது தான் அந்த ஃபேட் வந்து இருக்கும். அதனால வந்து அந்த ஃபேட்டை வந்து இப்ப காட்டி ஆகணும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரியாட்டி செய்ய முடியாது. இங்க வந்து அப்படி வந்து அது முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் திரும்பியும் இன்னொரு தடவை வந்து அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். சரியா? இப்ப நோஸ் வந்து டடக்கு வெளியே வந்துச்சா, அதுக்காகத்தான் அந்த இடத்துல அப்படி கொண்டாந்தான். இந்த சின்ன வந்து அப்படி லேசா அந்த இடத்துல வெளியே வரணும். இப்போ வந்து என்ன செய்ய போறேன் நானா, அந்த அப்பர் ஐலிட் எஸ்டாப்ளிஷ் பண்றேன். அங்க இருந்து அங்க வராது, அப்பர் ஐலிட் அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறேன். எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு லேசா வைட் ஆஃப் த ஐயை எஸ்டாப்ளிஷ் பண்ணி சரி. இப்போ குயிக்கா அந்த ஃபிளஷ் டோனை வந்து
பாடி ஃபுல்லாக வச்சிருவோம். ஏன்னா இப்போ வைக்கலன்னு வச்சுங்களேன், பின்னாடி வந்து அது அந்த கலரை மிக்ஸ் பண்ணி வைக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ராமச்சந்திரன் வரவே இல்லையா? வந்தாரா? அதான் இருக்கேன். என்ன நடுப்புற கூப்பிட்டீங்களா? ஆமா, நடுப்புற கூப்பிட்டேன். இது இல்ல, ஏன்னா யூஸ்வலா அந்த போர்ட்ரேட் ப்ரொசீஜரே இல்லாம வேற என்னமோ போயிட்டு இருக்கு இல்லையா? கதை சொல்லிட்டு இருந்தேன் நான். பேக்ரவுண்ட்ல இருந்து தான் யூஸ்வலா ஆரம்பிச்சு கொண்டு வர்றது, வேற எங்கேயோ இது போயிட்டு இருக்கு. ஆனா மெத்தடாலஜி ஒன்றும் இதாகல, டெஸ்ட்ராய் ஆகல. அந்த ப்ரொசீஜர் வந்து விட்டுட்டோம். ஆனா நல்லா தான் இருக்கு, நல்லா தான் வந்துகிட்டு இருக்கு. பாப்போம் எப்படி வருதுன்னு, எப்படி முடியுதுன்னு. ஏன் இது செய்ய வேண்டி வந்துச்சுன்னா, ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு மாதிரி, ஒரு ஒரு குரூப்புக்கும் ஒரு ஒரு மாதிரி செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இந்த குரூப்புக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் போயிட்டு இருக்கு. இல்ல எப்பயும் எதை எடுத்துக்கிட்டாலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. உங்களோட இன்டராக்ஷன் ஒரு காரணமா இருக்கலாம். அதான் மெயின் காரணமே, இன்டராக்ஷன் தான் மெயின் காரணமே. கிட்டத்தட்ட அலப்பிரயமா மாதிரி தான் போயிட்டு இருக்கு இல்லையா? இப்ப வந்து என்னன்னா, இது அலப்பிரயமாவா இருந்தால் 3 மணி நேரம் ஆனாலும் சரி, 4 மணி நேரம் ஆனாலும் சரி, உட்கார்ந்து செஞ்சு முடிச்சுட்டு தான் நிறுத்துவோம். நமக்கு அந்த டைம் நமக்கு இல்லைன்றதுனால நம்ம வந்து அதை விட்டுறோம். ஆனா அலப்பிரயமாவா இருந்தா உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம், நம்ம பாட்டு செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஓஹோ இதா அதா அதான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா ஆல்மோஸ்ட் செட் பண்ணிட்டோம். சரியா இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் டைம் ஓவர். சரியா ஆல்மோஸ்ட் டைம் ஓவர். அதனால ட்ராக் பண்ணிட்டு போக வேண்டாம்.
எவ்வளோக்கெவ்வளோ ஒயிட்ஸை வந்து கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஒயிட்ஸை கவர் பண்ணுறேன். ஒரு முக்கியமான ஒரு லெசன் ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா இது கூட சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன நடந்தாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆரம்பிச்சதே தப்பிதான் இல்லையா? டிராயிங் தப்பிதமா போட்டேன். அதாவது ஒரு டீச்சர் வந்து செய்யக்கூடாத ஒரு பெரிய மிஸ்டேக்கு ப்ரொபோர்ஷனை மிஸ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு டிராயிங் போட்டு போய் ஆனா கண்டுபிடிக்கிறேன். ஆஹா, ப்ரொபோர்ஷனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு ப்ரொபோர்ஷனை கரெக்ட் பண்றேன். கரெக்ட் பண்ணி வந்துருச்சா பெயிண்டிங்? அங்கதான் பாயிண்ட். பெயிண்டிங் வந்து வந்துருச்சு. படம் வந்து மிஸ்டேக் ஆகல. கரெக்ஷன் பண்றது வந்து இப்ப நம்ம பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு லைன் போடுறோம். அந்த லைன் வந்து நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கிறது இல்ல. அந்த லைன் இருக்கு, விஷுவலா வந்து அந்த லைன் இருக்கிறத வந்து நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம். ரைட், ஓகே, அந்த இடத்துல லைன் இருக்கு, நீ அடுத்த லைன் இந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அதே மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இந்த லைன் தப்புதான். this has gone wrong, this place, this has gone wrong. அப்ப இதை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கரெக்ஷனை மாத்திரம் பார்த்துட்டு போவோம். நம்ம வந்து ஐயோ இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. ஃபாலோ பண்றீங்களா? அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டா இருக்கு. இருக்கக்கூடிய கலர் எல்லாம் தூக்கி மேல வச்சிடலான்னு பாக்குறேன். கொஞ்சம் போல லிக்வின் இருக்கு, அந்த லிக்வினையும் வச்சு தேய்ச்சி, லிக்வின் போடாம இப்படி தேய்ச்சோம்னா காயாது. அதான் பெரிய ப்ராப்ளம். சரி, இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறோமா? ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கா? நம்மளோட ரெக்கார்டிங் ஓடிட்டு தான் இருக்கு. சரி, இப்போ வந்து கேள்விகள் எதுவும் இருக்கா? திரும்ப வந்து நான் கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் டிராயிங் போடணும். சரி, இது இன்னும் நிறைய நம்ம செய்ய வேண்டி இருக்கு. அதை செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்க முடியாதான். சரியா? அதனால வந்து நான் இன்னும் இதுல டிராக் பண்ணல, இந்த இடத்துல லேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறேன். சரி, வேற எது கேள்விகள் இருக்கா? யாருக்குமே கேள்விகள் இல்லையா? சார், இப்போ நம்ம போர்ட்ரேட் பண்ணது எல்லாமே வந்து ஒரு உமன் டிரா பண்ற மாதிரி நீங்க டெமோ பண்ணி காமிச்சிருக்கீங்க சார். இப்ப அதே மாதிரி இப்போ ஓல்ட் பர்சன்னாக்கு ஐலெட்ஸ் வந்து கொஞ்சம் இறக்கி காமிச்சா அது ஓல்ட் பர்சன் மாதிரி இருக்கும் அப்படின்னு இப்ப நீங்க சொன்னீங்க. இப்போ இந்த போர்ட்ரேட் ஓகே சார், பட் இப்போ ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஒரு பேபி எப்படி வரையறது, இல்ல
ஒரு நார்மலா ஒரு 5 வயசு 4 வயசு குழந்தை எப்படி வரைவாங்க, இல்ல ஓல்டர் பர்சன் எப்படி வரைவாங்க, இதெல்லாம் அப்ரோச் பண்றோம். இல்ல ஒரு ஆளை வரைவாங்க. ஓகே ஓகே இப்போ ஃபாலோ இதுல ஃபாலோ இப்போ பண்றேன், என்ன இதுல கேக்குறேன்னு ஃபாலோ பண்றேன். என்னன்னா இப்ப இதுல வந்து ஆக்சசரிஸ்ன்றது மாதிரி பெருசா நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரொபோர்ஷன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதுக்கேத்த மாதிரி போர்ட்ரேட் எப்படி சிமிலர் டு த லைவ் பிக்சர் வரையறதுன்னு இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோம். பட் இப்போ அந்த மாதிரி ஒரு ஆக்சசரிஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சார், டர்பன் உள்ள ஆளுங்களுக்குலாம் அது டிஃப்ரெண்டா இருக்கும் ப்ரொபோர்ஷன் வரையறது அப்படின்ற மாதிரி எல்லாம். அப்ப அதுக்கெல்லாம் எப்படி சார் அப்ரோச் பண்ணுவாங்க? இது நான் ஒண்ணு செய்யறேன். அதாவது என்னன்னா இப்ப இந்த நம்மளுடைய இந்த சிச்சுவேஷன் லேசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா நம்ம வந்து லேர்ன் பண்ணலன்ற ஒரு நாகிங் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னா நமக்கு வந்து 6 months வீக்லி 2 days, 6 months வீக்லி 2 daysன்றப்ப 26 weeks 52 days, வீக்லி 2 hours. வீக்லி 2 ஹவர்ஸ்ல எப்படி இருந்தாலும் ஆக்சுவல் கிளாஸா இருந்தா இன்னும் ஜாஸ்தி டைம் ஆகும் செட் ஆகுறதுக்கு. போர்ட்ரேட் செட் பண்றோம் அப்படின்னா ஒரு 3 hours நாங்க வந்து போர்ட்ரேட் ஒர்க் பண்ணுவோம் காலேஜ்ல. 1 hour போர்ட்ரேட் செட் பண்றதுல ஸ்பெண்ட் ஆகும், 2 hours ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே வந்து உட்காந்துக்கிட்டு அந்த மாடலை செட் பண்ணி கேன்வஸ் செட் பண்ணி போர்ட்ரேட் ஆரம்பிக்கிறதுக்கு திரும்ப ஒரு 1 hour ஆகும். சரியா? we don't have that kind of a luxury. நமக்கு இருக்கிறது வந்து ஒரு 1.5 hours of effective time வச்சுக்கிறோம். அதுல போர்ட்ரேட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம we are given only these many days. ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து what we have covered is astounding, understanding that we are just having a weekend class, weekend 2 hours a day class for 6 months and we are covering so much. சரியா? அப்ப அந்த போர்ட்ரேட்ல வந்து இது இவ்வளவுதான் செஞ்சு காட்ட முடியுது. இவ்வளவு செஞ்சு காட்டுறதுல I was able to explain so many things. சரியா? இன்க்ளூட் பண்ண முடிச்ச இந்த டர்பனை பத்தி சொன்னது, அதை பத்தி சொன்னது, ப்ரொபோர்ஷன்ஸ் மாறுது, லிப்போசிம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. இது கூட செய்யறதுக்கான சான்சஸ் மற்ற டீச்சர்ஸ் go and see. அது என்னன்னா லைக் I don't want you to feel that ஐயோ இதெல்லாம் நமக்கு கத்துக்கிறதுக்கு முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு don't feel. What you have learned, what you are getting is astoundingly a lot compared to the time that we are given. சரி? அப்ப அந்த போர்ஷன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, சிலபஸ்ல போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அது மாத்திரம் கவர் பண்றதே ஒரு சிக்கல் தான். ஓகே, பட் we are doing more than that. ஓகே, இப்ப அதை வச்சுக்கிறோம். But since you people are thirsty for knowledge, நீங்க வந்து ஆக்சுவலா வந்து எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசையில நிறைய பேர் இருக்கீங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. ஒரு குரூப்புக்கும் அடுத்த குரூப்புக்கும் உங்களுடைய டிசைர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி தோணுது. ப்ராபபிலி நான் போன பேட்சுக்கு சொல்லி தந்தது வந்து ஆக இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இந்த பேட்சுக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். யூ பிக் ஃப்ரம் தேர் and start doing more, so demanding more. இப்ப இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்னா, என்கிட்ட வந்து பிரிட்ஜ் அகாடமியோடைய 8th grade சிஸ்டம்னு ஒரு சிஸ்டத்துக்கான எக்ஸ்பிளனேட்டரி புக்ஸ் இருக்கு. சரியா? those books are being sold, but நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு டிஸ்கஷன் குரூப்னு ஒன்று இருக்கு. அது வந்து பிரிட்ஜ் அகாடமியோட க்ளோஸ்லி கனெக்டட் கிடையாது. அதுல வந்து அந்த புக்ல வந்து அந்த புக்ல எப்படி இருக்குன்னா ப்ரீ கிரேட்னு ஒன்று இருக்கு ஃபார் வெரி preliminary அண்டர்ஸ்டாண்டிங். கிரேட் 1ல வந்து ஸ்ட்ரக்சரல் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. கிரேட் 2ல ப்ரொபோர்ஷன்ஸ் போகுது, பர்ஸ்பெக்டிவ் போகுது, லைட் அண்ட் ஷேட் போகுது. கிரேட் 3ல கலரிங் வந்துடுது.
வாட்டர் கலர் டிசைன்ஸ் வந்துடுது. கிரேட் 4ல வந்து போர்ட்ரேட் வருது. கிரேட் 5ல ஃபுல் ஃபிகர் வருது. கிரேட் 6, 7, 8க்கு புக்ஸ் கிடையாது. அவங்களாம் இண்டிபெண்டா டீச்சர்ஸும் மங்களும் செஞ்சுக்கிற வேண்டியதான். டீச்சர்ஸ் வந்து வி ட்ரெயின் இன் தட் category of teachers. Grade exam teachers we train. We train எப்படின்னா monthly once if possible more. ஆன்லைன் கோர்ஸ், ஆன்லைன் ஒரு டெமோ கிளாஸ் ஒன்று நடக்கும், ஒரு 1.5 hours 2 hours நடக்கும். அதில் வந்து ஐ எக்ஸ்பிளைன், இட்ஸ் ரெக்கார்டட் அண்ட் given to them. ஓகே, இப்போ நான் வந்து அந்த போர்ட்ரேட் புக்கு, இட்ஸ் நாட் வெரி எலாபரேட் புக், இட் இஸ் ஃபார் பிகினர்ஸ். அந்த போர்ட்ரேட் புக்கை நான் வந்து ஸ்கேன் பண்ணி I will post it to you. There are some notes also in that. Those books are prepared by me. Ramachandran sir oda help oda வந்து I prepared those books. அதுல கொஞ்சம் நோட்ஸும் இருக்கு. So you can go through that. இதுக்கு மேல எனக்கு வந்து போர்ட்ரேட்ல வந்து இந்த போர்ட்ரேட்டை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா wherever possible I will try to give you references. Sir, I will try to give you references. Sir, like I hope I am addressing your concern. Yes sir, yes sir. இப்போ actually the reason I asked the question was, இப்போ நம்ம வந்து one set of இல்ல one kind of one type of portraits வந்து repetitive-ஆ understand பண்ணிக்கிறதுக்கு நம்ம, பட் சம்டைம்ஸ் ஓகே இந்த மாதிரி போர்ட்ரேட் கூட ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் கேக்குறேன், வேற எதுவுமே இல்ல. ஒரு இப்போ நம்ம இந்த பிக்சரை இப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் சம்திங் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த பர்டிகுலர் இப்போ வயசானவங்க போர்ட்ரேட்னா எப்படி ஸ்டடி பண்ணணும், so that it will be easier to start the portrait compared to the all portraits we already learned. சரி, ஒரு 2 minutes வெயிட் பண்ண முடியும்னா நான் அந்த புக்கை கொண்டாந்து காட்டுறேன். 2 minutes, just 2 minutes. ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுவோமா? ரெக்கார்டிங் தேவையில்லை, ஏன்னா ஒரு பர்டிகுலர் டைம்குள்ள அவங்க ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுங்கன்றாங்க. ரெக்கார்டிங் இருக்காது. Yes sir, yes sir. Okay. இது பின்னாடி. ஓகே, நான் இந்த ரெக்கார்டிங் என்னோட ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கட்டுமா? என்னோட ரெக்கார்டிங்